ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு கிராமத்து சமையல் கொள்ளு கடையல், அதோட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் அடிக்கடி கொள்ளு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதோட இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இது குக்கரில் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொள்ளு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். நம்ம ஒரு 10 விசிலுக்கு மேலேயே வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா ரசத்துக்கு இதிலிருந்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி விசில் வச்சு வேக வச்சிடலாம். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம காய்கறி வெங்காயமெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு விட கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கொள்ளு தாளிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம். அதோட காய் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு கடையிறதுக்கு ரசத்துக்கு காய்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு நல்லா வெந்துருச்சு. கொள்ளு நம்ம அப்படியே டைரெக்டாக கழுவிட்டு வேக வச்சிடலாம். விசில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம வறுத்தாலோ இல்லை ஊற வச்சாலோ டேஸ்ட் மாறிடும். இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துடலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகா வரமிளகா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்க்கல. தக்காளி சேர்த்தோம்னா அதோட புளிப்பு டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும், கொள்ளோட டேஸ்ட் தெரியாது. அதனால தக்காளி சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம கொள்ளோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு நம்ம ரசம் காயெல்லாம் தாளிச்சிடலாம். கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ரசம் ரெடி ஆகிற டைம்லேயே கொள்ளு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ காய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆனதும் வெங்காயம் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லேசாக வதங்கினாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ காயோட கடைசியாக சேர்க்கறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். அதோட 2 பல் பூண்டு தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கலாம். இப்போ காய் 3/4 வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். பூண்டு கடைசியாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் டேஸ்ட், வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொள்ளு கடையல், பச்சை பயிர் கடையல் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொள்ளு ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கொள்ளு நல்லா ஆறிடுச்சு. நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இது நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதோட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். கொள்ளு கடையல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்தோட கொள்ளு சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பச்சை வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.